ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய பழங்கள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கான திறவுகோல் இயற்கையாகவே சரியான உணவு சாப்பிட்றதன் மூலமாக நமக்கு கிடைச்சிரும். பழங்கள், விட்டமின்கள், தாதுக்கள், ஆக்சிஜனேற்றிகள்லாம் நோய் எதிர்ப்பு சக்திக்கான வளமான மூலங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுல முக்கியமானதாகவும் இது இருக்கு. நம்மளோட அன்றாட உணவில் என்னென்ன பழங்களை சேர்த்துக்கிறதன் மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய பழங்களோட நன்மைகளை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நோய் எதிர்ப்பு சக்தியோட முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம்தான். நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது தீங்கு விளைவிக்கக்கூடிய நோய் கிருமிகள், வைரஸ்கள், பாக்டீரியாக்களுக்கு எதிராக உடலை பாதுகாக்கக்கூடிய ஒரு முயற்சி தான். ஒரு வலுவான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குல்ல, அது தொற்றுகள், நோய்களை எதிர்த்து போராட உதவுது. நம்மளை ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வச்சிருக்க உதவுது. மோசமான உணவு முறை, தூக்கமின்மை, மன அழுத்தம், சுற்றுச்சூழல் நச்சுகள், காரணிகள் இதெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தியை பலவீனப்படுத்தி நோய்களுக்கு நம்மளை ஆளாகிடும். அதனால தான் சரியான ஊட்டச்சத்தோட ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை நம்ம பராமரிக்கிறதும் அவசியமான ஒன்றா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், சிட்ரஸ் பழங்கள் விட்டமின் சி சக்தி வாய்ந்தவை. ஆரஞ்சு, எலுமிச்சை, திராட்சை இது மாதிரியான சிட்ரஸ் பழங்களில் விட்டமின் சி நிறையவே இருக்குது. இது நோய் எதிர்ப்பு ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேட்ரி தான். விட்டமின் சி இருக்குல்ல, இது வெள்ளை இரத்த அணுக்களோட உற்பத்தியை தூண்ட உதவுது. நோய் தொற்றுக்களை எதிர்த்து போராடுறதுக்கும் அவசியமானது தான். இதோட சுகாதார நன்மைகள் அப்படின்னு பார்த்தோன்னா, வெள்ளை இரத்த அணுக்களோட உற்பத்தியை அதிகரிக்குது, ஃப்ரீ ரேடிக்களை எதிர்த்து போராடுது, ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைக்குது, தோல் ஆரோக்கியத்தையும் காயத்தையும் குணப்படுத்துறதுக்கு இந்த சிட்ரஸ் பழங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னா இந்த சிட்ரஸ் பழங்களை சொல்லலாம். செகண்ட் ஒன், பெர்ரி பழங்கள் ஆக்சிஜனேற்றம் நிறைந்தது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, ராஸ்பெரி இது மாதிரியான பெர்ரி பழங்கள் பிளனவாய்டுகள் மாதிரியான ஆக்சிஜனேற்றிகளை தன்னுள்ள வச்சிருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்களை நடுநிலையாக்க உதவுது. இதில் விட்டமின் சி, பிற நோய் எதிர்ப்பு சக்தியை ஆதரிக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் இருக்கு. இதோட சுகாதார நன்மைகள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? வீக்கத்தை எதிர்த்து போராட ஆக்சிஜனேற்றிகள் நிறைஞ்ச பழங்கள் தான் இந்த பெர்ரி பழங்கள். வெள்ளை இரத்த அணுக்களோட உற்பத்தியை அதிகரிக்குது, இதய ஆரோக்கியத்தை ஆதரிக்குது, செரிமானத்தை மேம்படுத்துது. தேர்ட் ஒன், பப்பாளி நொதியால் இயங்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். பப்பாளி அப்படிங்கிறது வெப்பமண்டல பழம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் விட்டமின் சி நிறையவே இருக்கு. செரிமானத்துக்கு உதவக்கூடிய பப்பேன் அப்படிங்கிற நொதியும் இருக்கு. விட்டமின் சியோடையே பப்பாளி விட்டமின் ஏயோட சிறந்த மூலமாகவும் இருக்குது. இது ரெண்டுமே ஆக்சிஜனேற்ற ஆரோக்கிய நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கு அவசியமானது தான். இதோட சுகாதார நன்மைகள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? விட்டமின் சி, விட்டமின் ஏ அதிகமாக இந்த பப்பாளியில் இருக்கு. குடல் ஆரோக்கியத்தையும் செரிமானத்தையும் மேம்படுத்துது. வீக்கத்தை எதிர்த்து போராட கூட உதவியாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பப்பாளி ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஃபோர்த் ஒன், கிவி அதிக நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்ட ஒரு சிறிய பழம் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய விஷயத்தில் கிவி ஒரு சிறிய ஆனால் வலிமையான பழம் தான். விட்டமின் சி, விட்டமின் கே, நார்ச்சத்து இதெல்லாம் கிவியில் நிறையவே இருக்கு. நோய் எதிர்ப்பு செயல்பாட்டை ஆதரிக்குது. உடலை ஆக்சிஜனேற்ற சேதத்திலேருந்து பாதுகாக்கிற தனித்துவமான ஆக்சிஜனேற்றிகளோட கலவையும் தன்னுள்ள வச்சிருக்குது. இதோட சுகாதார நன்மைகள் என்னன்னு பார்த்தோன்னா, விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. நார்ச்சத்து இருக்குது, செரிமானத்துக்கு அதனால உதவியாக இருக்கும். நாள்பட்ட நோய்களோட அபாயத்தை குறைக்குது. நோய் எதிர்ப்பு மண்டலத்தோட செயல்பாடை அதிகரிக்குது. ஃபிஃப்த் ஒன், அன்னாசி பழம் இனிப்பு மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு அப்படின்னு சொல்லலாம். அன்னாசி பழம் அப்படிங்கிறது சுவையானது மட்டும் இல்லைங்க, விட்டமின் சி, ப்ரொமலைன், அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்ட ஒரு நொதி இது எல்லாமே தன்னுள்ள வச்சிருக்குது. இந்த அன்னாசி பழம் இருக்குல்ல, அது உடல்ல ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்க உதவுது. ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பராமரிக்கிறதுக்கும் முக்கியமான ஒரு பழமா இருக்கு.
இதோட சுகாதார நன்மைகள் என்னன்னு பார்த்தோன்னா, விட்டமின் சி அதிகம், வீக்கத்தை குறைக்க உதவக்கூடிய அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை தன்னுள்ள வச்சிருக்குது, இயற்கை நொதிகளோட சேர்ந்து இருக்கிறதுனால செரிமானத்தை ஆதரிக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸா இந்த அன்னாசி பழம் இருக்கும். 6th ஒன் மாம்பழம். ஊட்டச்சத்து நிறைந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகக்கூடிய ஒரு பழம் அப்படின்னு கூட சொல்லலாம். மாம்பழங்களில் விட்டமின் சி, விட்டமின் ஏ, நார் சத்தெல்லாம் நிறைய இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துறதுக்கான ஒரு சிறந்த தேர்வாக இருக்குது அப்படின்னும் சொல்லலாம். பீட்டா கரோட்டின் மாதிரியான பல ஆக்சிஜனேற்றிகளும் இருக்குது. இது உடலை தொற்றுக்கள், ஃப்ரீ ரேடிக்கல் சேதத்திலேருந்து பாதுகாக்க உதவுது. சுகாதார நன்மைகள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய விட்டமின் சியும் விட்டமின் ஏவும் இந்த மாம்பழத்தில் இருக்கு. தொற்றுகள்ல இருந்து பாதுகாக்க உதவுது. ஆரோக்கியமான சருமம், கண்கள் எல்லாம் ஆதரிக்குது. 7th ஒன் தர்பூசணி. நீரேற்றம், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கொண்ட ஒரு பழம் அப்படின்னு சொல்லலாம். தர்பூசணி அப்படிங்கிறது விட்டமின் சி, விட்டமின் ஏ, ஆக்சிஜனேற்றிகள் கொண்ட நீரேற்றக்கூடிய ஒரு பழம். இதில் அதிக அளவு நீர் உள்ளடக்கம் இருக்கிறதுனால நம்மளோட உடம்பை ஹைட்ரேட்டாக வச்சுக்க உதவுது. நோய் எதிர்ப்பு அமைப்பு இது மாதிரியான ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கு அவசியமான பழமும் கூட. இதோட சுகாதார நன்மைகள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? உங்களை ஹைட்ரேட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தர்பூசணி உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். விட்டமின் சி, விட்டமின் ஏ சத்தெல்லாம் இதில் அதிகமாக இருக்குது. வீக்கத்தை குறைச்சி ஆரோக்கியமான சருமத்தை ஊக்குவிக்குது. இந்த வீடியோவில் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பற்றியும், இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவக்கூடிய பழங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் இந்த 7 பழங்களையும் வாங்கி சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.